பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின்
அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பரலோக அன்னையின் பெருவிழாவை பரிசுத்த உள்ளத்துடன் கொண்டாடி மகிழ 8ஆம் நாள் நவநாள் திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் முதன்முறையாக இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்ம உணவாக பெற வந்துள்ள சிறுவர் சிறுமியராகிய நாங்கள் உளம் கனிந்த உள்ளத்துடன் காலை வணக்கம் கூறி வரவேற்கிறோம். இயேசு தம் பாடுகள், சாவு, உயிர்ப்பின் நினைவாக நற்கருணையை ஏற்படுத்தினார். நற்கருணைதான் கிறிஸ்தவ வாழ்வின் மையம், திருவழிபாட்டின் மையம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் விசுவாச கருவூலம். நற்கருணை நம் வாழ்வின் ஊற்றும் உச்சகட்டமாக இருக்கிறது. நம் விசுவாச வாழ்வை ஆழப்படுத்தும் ஒப்பற்ற இந்த அருட்சாதனத்தை பெற ஆவலோடு இருக்கிறோம். நமது வாழ்நாள் எல்லாம் ஆழ்ந்த விசுவாசத்தோடு இந்த நற்கருணை விருந்தில் பங்கு பெறவும், இயேசுவோடு என்றும் இணைந்து வாழவும், எங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை அன்புடன் வேண்டுகிறோம். எல்லோரும் இறையாசீர் பெற்று மகிழ்வாக வாழ இந்த திருப்பலியில் பக்தியோடும் தகுந்த தயாரிப்புடன் பங்கேற்போம். இத்திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்பு கொடுத்து இறையாசிரை பெற நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவனே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறான். ஆம் அன்பானவர்களே, அன்று பல்வேறு துன்பங்களில் கஷ்டப்பட்ட இஸ்ரேல் மக்களை பாலை நிலத்திலிருந்து விடுவித்தவரும் வாழ வைத்தவரும் உண்பித்தவரும் எளியவராக்கியவருமான நம் இறைவனை நினைவு கூற இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம் வாழ்க்கையில் நம்மை உற்சாகப்படுத்தியவர்களை, வாழ வழிகாட்டியவர்களை, கை தூக்கி விட்டவர்களை நினைத்து நன்றி கூறும் விதமாக இம்முதல் வாசகத்திற்கு பக்தியுடன் செய்மடுக்கும். இணைச்சட்டம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இணைச்சட்டம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இணைச்சட்டம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறைவார்த்தைகள் 2 முதல் 3 மற்றும் 14 முதல் 18 முடிய. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையும் அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொல்லிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்ற வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்ட வல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. என் கோட்டை அவரே, என்
இருந்தாலும் என்னோடு வருபவரே என்னை கரம் பிடித்து என்னை பசும்பொல்லில் நடத்த என்னை இருக்கின்றார் என் கரம் பிடித்து என்னை பசும்பொல்லில் நடத்த என்னை இருக்கின்றார் ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு என் பக்கம் இருக்கின்றார் அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடத்திடுவேன் அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடத்திடுவேன் ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் தூய பவுலடியார் கொரிந்து நகர மக்களுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவை நாம் போற்றி புகழ வேண்டும் என்றும் நாம் பங்கு பெறும் திருப்பலியில் உட்கொள்ளும் அப்பத்தின் வழியாக கிறிஸ்துவின் உடலை நினைவு கூற வேண்டும் என்றும் திருவிருந்து கிண்ணத்தில் இருந்து பருகும்போது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்கிறோம் என்றும் புனித பவுலடியார் கூறுகிறார். நாம் தகுதியான நிலையில் திருவிருந்தில் பங்கு பெறுகிறோமா என்ற சிந்தனை உணவோடு இரண்டாம் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 16 முதல் 17 முடிய. கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் இருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்தல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்தல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரு அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரு உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர்.
எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். என சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு. எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இந்த காலை வேளையில் அருள் தந்தைகள் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைய நாளில் நமது பங்கின் சிறுவர் சிறுமியர் முதன்முறையாக ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாக. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சிறுவனாக இருந்த பொழுது ஞானத்தில் சிறந்து கடவுளுக்கும் மனிதனுக்கு உகந்தவராக வாழ்ந்தது போல நம்முடைய அன்பு குழந்தைகளும் ஞானத்தில் சிறந்து கடவுளுக்கு ஏற்ற குழந்தைகளாக வாழ நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை பார்த்து உருக்கமாக ஜெபிப்போம். உம்மை உட்கொள்வதின் வழியாக புத்துணர்வு பெற்று உமது அன்பை எங்கும் பறைசாற்றிட வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா,
நடைபெறுவதற்காக நன்றி. புனித பரலோக அன்னையின் அருளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் இறை பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்களின் தொழிலில் சிறந்த முன்னேற்றத்தை காணவும் அவர்களது உடல் உள்ள தேவைகளை நிறைவேற்றி நலமான வளமான வாழ்வை தர வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, இறைவனும் மனிதருமாகிய கிறிஸ்துவை தாம் திருவயிற்றில் தாங்கிய கன்னித்தாயின் வேண்டுதலால் எங்கள் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவி சாய்த்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நாளிலமயில நலமுடன் வாழ வாழ்வை படைக்கின்றே வாடிக்கையேற்றிடுவார் மலர்களில் எந்த மனதினை தருகின்றே பழங்களில் எந்த பண்பினை தருகின்றே சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபிப்போம். தமது பரிசுத்த திருச்சபை அனைத்துறையின் நன்மைக்காகவும் உமது கையில் அனைத்தையும் ஒன்றுபடுத்தும் இறைவா, இந்த நற்கருணை பெருவிழாவில் அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாகவும் திருமுன் கொண்டு வந்துள்ளோம். இவை திருமகன் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறும் போது குறித்து காட்டும் ஒற்றுமை சமாதானமாகிய கொடைகளை உமது திருச்சபைக்கு தயவுடன் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழுமையான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திரு உடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் திடமடைகின்றோம்.
அவர் எங்களுக்காக சிந்தின திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்படுகின்றோம். ஆகவே தூதர் அதே தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையின் பள்ளி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்களும் திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிட வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியோடு உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர்.
இதை ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திரு உடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனம் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னி மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறைசாட்சியர் மற்றும் புனித அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளரவுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்டும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் முது திருச்சபை அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் யுவனாண்டகை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், இந்த ஆலயத்தில் உமக்கு சொந்தமான மக்கள் இன்று உமது திருவுடலை முதலாக ஆன்ம உணவாக உட்கொள்கிற சிறுவர் சிறுமியர் அனைவரையும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. தந்தையே, இன்றைய காலை பொழுதில் நீர் விரும்பியபடி உன் திரும்ப நிற்கின்ற பங்கு குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உம் ஆட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கிறோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் சுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். சபபந்தி அமர்ந்த
பகிரவாரிலோ நண்பரே, நீர் பகிரவாரிலோ நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார், விருந்து வாரும் ஏழை நண்பரே. விருந்து ஒன்று அழைக்க பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார், அழைக்க பெற்றோர் விருந்து ஒன்று அன்பின் அரசில் நுழைந்திடுங்கள். விருந்து ஒன்று அழைக்க பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார், அழைக்க பெற்றோர் விருந்து ஒன்று அன்பின் அரசில் நுழைந்திடுங்கள். உள் மனதை நீ மாற்றிடுவீரே, ஆண்டவரை ஏற்றிடுவீரே. உள் மனதை நீ மாற்றிடுவீரே, ஆண்டவரை ஏற்றிடுவீரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார், விருந்து வாரும் ஏழை நண்பரே. சமபந்து அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரிலோ நண்பரே. சமபந்து அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரிலோ நண்பரே, நீ பகிரவாரிலோ நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார், விரைந்து வாரும் ஏழை நண்பரே.
இறைவா, நாங்கள் புதிதாக உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பெற கடந்த நாட்களில் எங்களை நல்முறையில் பயிற்சிவிக்க ஆசிரியர்களை தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஞானத்தின் ஊற்றான் இறைவா, திருவிழா காரியங்கள் தங்கு தடையின்றி சிறப்புற நடைபெற அயராது உழைத்த எங்கள் பங்கு தந்தையர்கள், அருண் சகோதரிகள் மற்றும் பல நல்ல உள்ளங்களுக்கும் உடலுள்ள சுகத்தை அளித்து காத்து வந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்று தந்தை நெல்சன் பால்ராஜ் அடிகளார், நமது முன்னாள் உதவி பங்கு தந்தை, தற்பொழுது பெருமணல் பங்கு தந்தை தந்தை கிஷோக் அடிகளார் அவர்களும் இந்நாளில் இங்கு வருகை தந்து இத்திருப்பலியில் நமது குழந்தைகளுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்குகிறோம். குழந்தைகள் சரியாக 11 மணிக்கு அனைவரும் நமது நடுநிலை பள்ளிக்கு வர வேண்டும். 11 மணி என்றால் 10:45 திருமகனாகிய இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு துணையாக தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் அருட்சாதன முறையில் கொண்டாடிய நாங்கள் அவரை போல் உலகின் ஈடேற்றத்திற்காக எங்கள் உடலை கையளிக்கவும் எங்கள் இரத்தத்தை சிந்த வேண்டும் என்ற அழைப்பினை ஏற்று மன துணிவுடன் வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. ஆம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா, உமக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவியல கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோற்ற நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.